வணக்கம். நான் தயாக்கர் ராஜகோபால். ஹாய் மைடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடியா வியூவர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் எஸ்டிஐடி செலெக்ஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில். 2023, 24, இப்போ 25 நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு எஸ்டிஐடின்னு ஒன்று இருக்குது, அது வழியாக நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து எஸ்டிஐடிக்கு செலக்ட் ஆகி நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. என்னோடய பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான எஸ்டிஐடி செலெக்ஷன் வந்து போட்டாங்க. ஆல்ரெடி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கான செலெக்ஷன் வந்து பற்றி நம்ம சேனல் வந்து போட்டிருந்தோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கான செலெக்ஷன் வந்து போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். எஸ்ஹெச் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு போட்டுருவோம். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களோட நேமு, எம்இஸ் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், இப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்து அந்த கைட்லைன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டா மே 7ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து செலெக்ஷன் நடக்குது. நீங்கள் எந்த கேமுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 12லேருந்து 18 கேம்ஸுக்கு வந்து இந்த செலெக்ஷன் வந்து நடக்குது. யார் யாராக அந்த செலெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னா 6th முடிச்சு 7th போகிறவங்க, 7th முடிச்சு 8th போகிறவங்க, 8th 9th போகிறவங்க, அண்டு 10th முடிச்சு 11th போகிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம். மேஜர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸு, இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது போக நிறைய கேம்ஸும் இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷமாக இல்லை 2 வருஷமாக எஸ்டிஐடி செலெக்ஷனுக்கு போனால் கிடைக்கல. இந்த வருஷம் அட்டன் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. இது வரைக்கும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிஎம் ட்ராஃபியில் மெடல்லாம் அடிச்சிருக்கேன். ஸ்கூல் லெவலில் ஜோனல் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட் லெவல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரையாரிட்டி உண்டு. அண்ட் எஸ்டிஐடி வந்து முந்தின வருஷம் நடத்துகிற கேம்ப்ஸ், இந்த வருஷம் நடத்த போகிற கேம்ப்ஸ்லாம் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உண்டு. சரி, எங்களுக்கெல்லாம் அப்போ எதுவுமே பண்ணாதவங்களுக்குலாம் ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கேன், நான் வந்து இவங்களெல்லாம் பீட் பண்ணிடுவேன், என்னால் நல்லா பண்ண முடியும், முழு எபிலிட்டியும் இதில் காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு நான் தகவலும் சொல்லியாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. எஸ்டிஐடியை வச்சு நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு ஸ்போர்ட்ஸை போய் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் எந்த கேமில் இருக்கீங்களோ அது எஸ்டிஐடியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சமீப காலமாக எஸ்டிஐடியிலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எஸ்டிஐடி செலெக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகி, ஸ்டேட் லெவலையும் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் செலக்ட் ஆகிருக்கா, ஸ்டேட் செலெக்ஷன்ஸ் எப்போ வருது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன். மறந்துடாமல் இதை ஷேர் பண்ணுங்கள்.